அன்பானவர்களை, மீண்டும் ஒரு முறை வேதத்தின் வெளிச்சம் என்ற தொடரில் சோதோம் கொமோரா என்ற இந்த பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆதியாகமம் 19:4-5 ஆகிய வசனங்களில் லோத்து தன் வீட்டில் விருந்தினர்களை வரவேற்ற போது சோதோமின் ஆண்கள் அவரது வீட்டை சூழ்ந்து அந்த விருந்தினர்களுடன் உறவு கொள்ள அவ்விருந்தினர்களை தங்களிடம் ஒப்படைக்க கட்டாயப்படுத்தியதாக வாசிக்கிறோம். இந்த அசுத்தமான நிகழ்வு சோதோம் மற்றும் கொமோராவின் ஒழுக்கக்கேடான பாவ கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறது. ஆதியாகமம் 13:13 சோதோம் மனிதர் கர்த்தருக்கு முன்பாக பாவிகளாய் இருந்தார்கள் என்று முன்னமே அவர்களின் பாவ வாழ்க்கை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒழுக்கக்கேடும் அநீதியும் சோதோம் கொமோரா மக்கள் மத்தியில் நிறைந்து காணப்பட்டது. கர்வம், ஆகார திரட்சி, ஏழைகளை புறக்கணித்தல் போன்ற பாவ செயல்கள் சோதோமின் பாவங்களாக எசேக்கியேல் 16:19 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 18:20 சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாயிருப்பதினாலும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது அந்த நகரங்களில் நடந்த வன்முறை மற்றும் அநியாய செயல்களினால் பாதிக்கப்பட்டவர்களின் கூக்குரல் தேவனின் கவனத்தை ஈர்த்தது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 19:24 அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். சவக்கடல் அருகே நடைபெற்ற தொல்பொருள் ஆய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட கிமு 1900 வருஷத்தை சார்ந்த எரிந்த அடுக்குகள் மற்றும் கந்தக கரைகள் இந்த நிகழ்வை உறுதிப்படுத்துகிறது. சோதோம் கொமோராவின் அழிவு பாவத்திற்கு எதிரான தேவனின் நிலைப்பாட்டையும் பாவத்தை தண்டிக்கும் தேவனின் தன்மையையும் தெளிவாக குறிக்கிறது. ஒரு சமுதாயம் அசுத்தம், ஒழுங்கீனம், கொடுமை போன்ற செயல்களை இயல்பானவைகளாக மாற்றி தேவ சித்தத்திற்கு எதிராக செயல்படும் போது தேவன் எவ்விதமாய் செயல்படுகிறார் என்பதை இச்சம்பவம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவன் நீடிய பொறுமையும் இரக்கமும் உள்ளவராயிருப்பினும் பாவம் பெருகும்போது மக்களை தண்டிக்கிறவராயிருக்கிறார். இந்நகரங்களின் அழிவு அனைத்து தலைமுறைகளுக்கும் எச்சரிக்கையாக உள்ளது. இன்று நாம் நம்மிடையே காணும் நச்சான பாவ கலாச்சாரம் சோதோமின் பாவ கலாச்சாரத்திற்கு ஒத்ததாகும். கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் இந்த உலகில் உப்பாக இருக்க அழைக்கப்பட்டுள்ளோம். நம்மை சுற்றியுள்ள பாவ கலாச்சாரத்தின் மத்தியில் நம் கரையற்ற வாழ்க்கை மூலம் உலகில் தாக்கம் ஏற்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒழுக்கக்கேடு நிறைந்த உலகில் தேவ பக்தியுடன் வாழ்வது ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்ள நாம் தேவனிலும் தேவனின் வார்த்தையிலும் வேரூன்றி இருக்கிறோமா என்று அவ்வப்போது ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்தி கொள்வது அவசியமாகும்.